ஒருமுறை காமராஜர் கரூர் சுற்றுப்பயணம் சென்றிருந்தார். அப்பொழுது அவர் செருப்பு அறுந்துவிட்டது. செருப்பு வாங்க கடை ஒன்றின் முன் கார் நின்றது. காமராஜரை பார்க்க கூட்டம் கூடிவிட்டதால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படும் என்று தங்கும் விடுதிக்கு சென்று விட்டார். விடுதி உரிமையாளர் வழக்கமாக தான் செருப்பு தைக்கும் தொழிலாளியை அழைத்து வர ஆள் அனுப்பினார். அவருக்கு உடல் நலம் சரியில்லாததால் அவர் மகன் வந்திருந்தான். அவனை பார்த்த காமராஜர், நீ பள்ளிக்கு போகலையா என்று கேட்க, தான் படிப்பதாகவும் ஓய்வு நேரத்தில் தந்தைக்கு உதவியாக இருப்பதாகவும் தெரிவித்தான். உனக்கு செருப்பு அளவெடுத்து தைக்க தெரியுமா என்று காமராஜர் கேட்க, நான் தைத்து கொடுக்கும் செருப்பை போட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்கள் என்றான். பிறகு காமராஜரின் கால் அளவை எடுத்துச் சென்றான். அடுத்த நாள் வந்த அந்த சிறுவன் பையிலிருந்து பளபளக்கும் ஒரு புது ஜோடி செருப்பை எடுத்து, ஐயா போட்டு பாருங்க என்று கீழே வைத்தான். காமராஜர் செருப்பை அணிந்து நடந்து பார்த்தார். கச்சிதமாக இருந்தது. தம்பி, நீதான் தச்சியா என்று கேட்டார். ஆமாங்கய்யா என்றான். நீ சொன்ன மாதிரியே நல்லா தச்சிருக்க என்று 10 ரூபாயை எடுத்து கொடுத்தார். ஐயா